இறைநிலையானது பெண் என்ற வடிவத்துல தான் இந்த பொறுப்பை ஒப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, இறைநிலைக்கு அடுத்தபடியாக நாம் பாராட்டக்கூடியது, போற்றக்கூடியது பெண்ணினம்தான். இதை ஆண்களும் உணர வேண்டும், பெண்களும் உணர வேண்டும். நண்பர்களே, இனி வருங்காலத்துல இந்த பெண்ணினத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறோமோ அந்த மதிப்பின் அளவுக்குத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, குடும்பம் நலம் பெறும். உதாரணமாக, ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கர்ப்ப காலத்துல அவர் மனநிலை எப்படி எப்படி இருக்கிறதோ, எந்தெந்த செயல்கள்ல, எந்தெந்த பொறுப்புணர்ச்சியில அவர்கள் பாராட்டப்படுகிறார்களோ அல்லது நிந்திக்கப்படுகிறார்களோ, அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எல்லாம், வருத்தம் எல்லாம், மகிழ்ச்சி எல்லாம் அந்த கருவிலையுமா பதிவு. வாழ்க வளமுடன்.